கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த மாலை வேளையிலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். நம்முடைய தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தனுமாய் இருக்கிறவரை ஒன்று சேர்ந்து நாம் ஆராதித்து மகிமைப்படுத்த அவருடைய பிரசன்னத்தினை நிறைந்து கலிகூற உதவி செய்த தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. தெய்வ சத்தத்தை கேட்பதற்கு நம்முடைய செவிகளும் இருதயங்களும் இந்த மாலை வேளையில் திறக்கப்படுவதாக. வாசிக்கலாம் உபாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 8வது வசனம். உபாகமம் 31வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவர். எதற்காக ஆண்டவர் நமக்கு முன்பாக போகிறார்? நாம் கடக்க வேண்டியதை கடப்பதற்கு முன்பு அவர் கடந்து போவதற்காக அவர் முன்பாக போகிறார். நான் காலையில் சொன்னது போல நிறைய காரியங்களை சொல்லலாம். இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 3 முறை இந்த வார்த்தை மறுபடியும் சொல்லப்படுகிறது. மோசே மூலமாக ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்த பொழுது எத்தனையோ உண்மைகளை எழுதியிருந்தார். ஆனால் ஒரு உண்மையை ஒரு கர்த்தருடைய பிள்ளை நன்றாக மனதிலே பதிய வைக்க வேண்டும், எழுத வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் விரும்புகிறார். அது என்ன? அந்த வசனம் துவங்கும் போது சொல்லுகிறது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போவார். இந்த 31வது அதிகாரத்தில் 3வது வசனம், 6வது வசனம், 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது 3லே சொல்கிறார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். 6வது வசனத்துக்கு வரும்போது கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். 8வது வசனத்துக்கு போகும்போது கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், உனக்கு முன்பாக கடந்து போகிறவர். 2வது உன்னோடே கூட வருகிறவர். 3வது உனக்கு முன்பாக போகிறவர். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் எதை நீங்கள் மறந்தாலும் இந்த 2 வார்த்தையை மறந்துடாதீங்க. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் தாமே அவருடைய பிள்ளைக்கு முன்பாக போக வேண்டும் என்பதை காலையில் 3 காரியங்களை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். ஆண்டவர் அழுத்தமாக்க அந்த வார்த்தையை அழுத்தமாக்க கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் தாமே என்று சொல்லும்போது ஆண்டவர் நமக்கு செய்ய விரும்புகிற காரியம் என்ன, நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதான நல்ல செயல்கள் ஆண்டவர் நமக்காக வைத்திருப்பது என்ன என்பதை நீங்களும் நானும் கண்டுகொள்ளும்படியாக, அதை அனுபவிக்கும்படியாக என் ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தர் தாமே நமக்கு முன்பாக அல்லது உரிமையா எனக்கு முன்பாக அவர் கடந்து போவதனுடைய முதல் காரணம் நம்முடைய ஜெபத்தின் வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்காக என் ஆண்டவர் கடந்து போகிறார். அல்லேலூயா. கடந்த ஆண்டிலே நீங்கள் எத்தனையோ காரியங்களுக்காக கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட ஜெபித்திருக்கலாம். அந்த ஜெபத்தை சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறி இருக்கலாம், சில காரியங்கள் நடக்காமலும் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், ஏன் தெரியுமா நான் உனக்கு முன்பாக கடந்து போகிறேன்? உன்னுடைய ஜெபத்தின் வார்த்தைகளை நான் மறக்கவில்லை. அந்த வார்த்தைகளை நான் நிறைவேற்றுவதற்காக உனக்கு முன்பாக நான் கடந்து போகிறேன். 2வது ஏன் ஆண்டவர் கர்த்தர் தாமே நமக்கு முன்பாக கடந்து போகிறார் என்று சொன்னால், அவரை தவிர செய்ய முடியாத காரியங்கள் உண்டு. அதை நமக்காக செய்வதற்காக கர்த்தர் தாமே நமக்கு முன்பாக போகிறார். அல்லேலூயா. 3வது நம்மை குறித்ததான நாம் நினைக்கிற நினைவுகளை விட, நமக்கு இருக்கிற பொறுப்புகளை விட, உன்னை விட எனக்கு உன்னை குறித்து அதிக பொறுப்புண்டு. அதை நான் நிறைவேற்றுவதற்காக உனக்கு முன்பாக நான் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 3வது ஏன் ஆண்டவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார் என்று சொல்லி இந்த மாலை வேளையிலே பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 15வது வசனம். லூக்கா
24:15. நாலாவது காரியம், ஏன் ஆண்டவர் கர்த்தர் தாமே நமக்கு முன்பாக கடந்து போகிறார். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களோட கூட நடந்து போனார். நான்காவது, ஏன் கர்த்தர் தாமே நமக்கு முன்பாக போகிறார் என்று சொன்னால், நமக்கு ஒரு உண்மையை சொல்ல தாமாக ஆண்டவர் முன் வருகிறார். பக்கத்தில் சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு உண்மையை சொல்லுவதற்காக தாமாக தேவனே முன் வருகிறார். அல்லேலூயா. இந்த வேத பகுதியில் நம்ம வாசித்து பார்க்கும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசுதாமே, இங்கே இயேசுதாமே என்று சொல்லும்போது அவர்கள் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா ஜெபிக்கவும் இல்லை, இன்னும் சொன்னா அவரை கூப்பிடவும் இல்லை. இயேசுவே தாமாக முன் வருகிறார். கை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க கூப்பிடலனாலும் சரி, நீங்க ஜெபம் பண்ணலனாலும் சரி, உங்க வாழ்க்கையில இந்த ஆண்டில உங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்த இயேசு தாமாக முன் வர போகிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க அவர் முன்பாக வருவார். அவரை தவிர யாரும் செய்ய முடியாது. ஆகவே அதை செய்வதற்காக ஆண்டவர் முன் வருவார். இங்கே சில நேரத்தில் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு உண்மையை சொல்வதற்காக, மகனே மகளே, நீ என்னை அழைக்கவில்லை, ஆனால் நீ இதற்காக ஜெபிக்கவும் இல்லை, என்னை நோக்கி கூப்பிடவும் இல்லை, சபையே உங்க புரோகிராம்ல இதை நீங்கள் திட்டமிடவும் இல்லை, நீங்கள் கேட்காததையும் நினைக்காததையும் திட்டமிடாததையும் உங்களுக்காக கொடுப்பதற்காகவே அழைக்காமலே நான் முன் வருகிறேன். அல்லேலூயா. இந்த ஆண்டில் அநேகர் வாழ்க்கையில அந்த சாட்சியை ஆண்டவர் சொல்ல வைக்கத்தான் போகிறார். நீங்க சொல்ல போறீங்க, எப்படி சொல்ல போறீங்க பாஸ்டர்? அதற்காக நான் ஜெபிக்கவே இல்லை, ஆனால் கர்த்தர் எப்படிதான் இந்த காரியத்தை கொண்டு வந்தார், எப்படித்தான் இந்த காரியத்தை நடத்தி முடித்தார் என்று சொல்லி எனக்கே என்ன பண்ணல, தெரியவில்லை. அதை நானே மறந்து விட்டேன். ஆனால் என் கர்த்தர் எனக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அநேக நாவுகளை கர்த்தர் இந்த ஆண்டில் சொல்ல வைக்க போகிறார். அல்லேலூயா. அந்த நேரத்தில் எப்படி ஆண்டவர் செய்வார்? அவர்கள் பேசிக்கொண்டு போகிறார்கள். பேசிக்கொண்டு போகும்போது எதிர்பாராத ஒரு சந்திப்பை கர்த்தர் அங்கே அவர்களுக்கு கொடுக்கிறார். ரெண்டு பேர் தான் பேசிட்டு இருக்காங்க. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையை குறித்து நீங்கள் பேசிக்கொண்டு இருப்பீர்கள். உங்களுடைய பயமான காரியங்களை குறித்து நீங்கள் பேசிக்கொண்டிருப்பீர்கள். அந்த நேரத்தில் எதிர்பாராத ஒரு தகவலோ அல்லது எதிர்பாராத ஒரு மாற்றமோ கர்த்தர் ஏற்படுத்தி அந்த பேச்சு முற்றிலும் மாறி பரிகார பாதை வருவதற்கு தேவன் செய்வார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நான் கலங்கி போய் நிற்கிற வேளையில, தயக்கத்தோடு நிற்கிற வேளையில எனக்கு ஆண்டவரே ஒரு செய்தியோ அல்லது எதிர்பாராத ஒரு மாற்றத்தையோ ஏற்படுத்தி நான் இதுவரை பேசிக்கொண்டிருந்த எல்லா காரியங்களையும் மாற்றி ஒரு புதிய பரிகார பாதை வருவதற்காக, நீர் முன்பாக போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுதாமே அங்கே ஏன் போனார்? ரெண்டு பேரும் வேதனையோடு கூட, சோகத்தோடு கூட, மன உளைச்சலிலே மூழ்கி போய் இருக்கிறார்கள். இந்த மாலை வேளை உங்களுக்கும் சோர்ந்து போய் தளர்ந்து போய் மன உளைச்சலில் இருந்தால் உங்களோடும் கூட இந்த மாலை வேளையிலே கர்த்தர் பேசுவாராக. அல்லேலூயா. அந்த நேரத்தில் முன்னால் போகிறவர் சொல்றாரு, நானே வருகிறேன் என்று சொல்லி உளைச்சலில் இருந்த அவர்களை வெளியே எடுத்து கொண்டு வருவதற்காக தேவன் தாமாக முன் வருகிறார். அல்லேலூயா. கடந்த ஆண்டு உங்க வாழ்க்கையில ஏற்பட்டவைகள் உங்களை பாரப்படுத்தி, உங்களை ரொம்ப என்ன பண்ண கலங்க செய்து, கவலைப்படுத்தி தலையை தொங்க வைத்திருந்தால் கர்த்தர் தாமே முன்னால் போகிறவர்
நீங்கள் நினைக்காதது, நீங்கள் செபிக்காத நிலையில் ஒரு நொடியிலே உங்களை விட்டு அகன்று போவதற்காக இயேசுதாமே அந்த காரியத்தை முன்னால் வந்து தலையிட்டு செய்வார். எத்தனை பேர் தான் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவலையோடு போகிறார்கள், அவர்களோடு கூட ஆண்டவர் நேரம் எடுக்கிறார். கவலையோடு இருக்கிறீங்களா? இந்த ஆண்டிலே சொல்றார், உங்களோடு கூட நான் நேரம் எடுக்க விரும்புகிறேன், உங்களோடு கூட நேரம் எடுத்து நான் பேச விரும்புகிறேன். உங்க காரியத்தை உங்களோடு கூட யார் உங்களை பேசி உங்களை ஆறுதல் படுத்தலனாலும் தைரியப்படுத்தினால் ஆண்டவர் சொல்கிறார், நான் நேரம் எடுத்து உங்களோடு கூட பேசுகிறேன், என் வார்த்தைகளினாலே உங்களை நான் தைரியப்படுத்துகிறேன். அப்படி நேரம் எடுத்துட்டு கடந்து போகிறவர் போல காண்பிக்கிறார். ஆனா பந்திக்கு போறாங்க. பந்திக்கு போகும்போது அவருடைய திட்டம் என்ன தெரியுமா? நான் இவர்களை விட்டு இந்த இடத்துல இருந்து போவதற்கு முன்பு இவர்கள் மறுரூபம் அடைய வேண்டும் என்பது அவருடைய திட்டம். அல்லேலூயா. இவர்கள் சூழ்நிலையை மாற்றிவிட வேண்டும் என்பது என் தேவனுடைய திட்டம். அதை நினைத்துதான் அவர் வந்தார். வந்தவர் அதை முடிந்த போது காணாமல் மறைந்து போய்விட்டார். உங்க வாழ்க்கையில் இந்த ஆண்டில் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. நீங்கள் கலங்கி போயிருக்கும்போது, மன உளைச்சலில் இருக்கும்போது, உங்களை அவர் நேரம் எடுத்து பேசி உங்களை மறுரூபம் அடைய செய்துட்டு அப்படியே காணாதவர் போல மறைந்து போய் விடுவார். ஆனால் உங்களோடு கூட அவருடைய பிரசன்னம் இருக்கும். அல்லேலூயா. தொய்ந்த கால்களோடு கூட நடந்த அவர்கள் துடிப்பு வேகத்தோடு திரும்ப அதற்கு பின்பு அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த சோகம் இல்லாதிருக்க, அந்த தொய்வு இல்லாதிருப்பதற்கு கர்த்தர் தாமே தானாக நாம் கேளாததை செய்வதற்கு என் ஆண்டவர் முன்னால் வருகிறார். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், என்ன பாஸ்டர், ஆண்களுக்கு தான் ஆண்டவர் செய்வாரா, பெண்களுக்கு செய்ய மாட்டாரா என்று சொல்லி நினைத்தால், ஏன்னா 2 பேரும் சீஷர்கள், அழகாவே ஆண்டவர் செய்தார் நினைக்கலாம். வாசிங்க மத்தேயு 28வது அதிகாரம் 9வது வசனம். மத்தேயு 28:9. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். நல்ல கவனிங்க. அதை கேட்டு அவங்களுக்கு நம்பவா நம்ப வேண்டாமா என்று பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசுதாமே அவர்களுக்கு முன் வந்து, உங்கள் வாழ்க்கையில் சில நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க, பதஷ்டத்தோடு பயத்தோடு போய் கொண்டிருப்பீங்க. அந்த நேரத்தில் கர்த்தர் தாமே, ஒரு ஆமென் சொல்லுங்களேன், கர்த்தர் தாமே முன்னால் வந்து வாழ்க என்று சொல்லுவார். உண்மையில் அவரை பார்த்தோன்னா அவங்க தான் சொல்லி இருக்கணும் வாழ்கன்னு. ஆனால் கர்த்தர் அவர்களை வாழ்க என்று சொல்லி என்ன பண்ண, அந்த சகோதரிகளை ஆண்டவர் வாழ்த்துகிறார். ஏன் வாழ்க என்று சொல்ல வேண்டும்? லூக்கா 24 அதிகாரம் 36வது வசனம். லூக்கா 24:36. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம், வாழ்கன்னு அவங்க தான் சொல்லியிருக்கணும். ஆனால் சொல்லலை, இயேசு அவர்களை பார்த்து வாழ்கன்னு சொல்றார். இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது சீஷர்கள் பலர் கூடியிருந்து மிகுந்த கவலையோடும் மிகுந்த பயத்தோடு இருக்கும்போது இயேசுதாமே அவர்கள் நடுவிலே நின்றார். எங்களுக்கு முன்னால் கர்த்தர் தாமே போகிறார். ஏன் போகிறார்? எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு விசுவாசத்தில் கொஞ்சம் போராட்டம் இருக்கு. விசுவாசத்தில் கொஞ்சம் போராட்டம் இருக்கு. சில வசனங்களை எங்களால் நம்ப முடியலை. ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளை எங்களால் என்ன பண்ண முடியல, நம்ப முடியலை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். சில நேரத்தில்
இந்த வார்த்தை என் வாழ்க்கையில நடக்குமான்னு நம்மளால நம்ப முடியாத ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் அவரே வந்து சொல்றாரு, தொட்டு பாருப்பா. அவரே வந்து என்ன சொல்றாரு? என்னை தொட்டு பாரு, என் கையை என்ன பண்ணு, தொட்டு பாரு. நல்ல கவனிங்க, நம்பிக்கை இருந்த அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அங்க எதற்காக முன் வந்தார்னா, அவருடைய வாழ்க்கையில நம்பிக்கையில் இருந்ததான நலிவுகளை அகற்றி திடப்படுத்துவதற்காக கர்த்தர் முன்பாக வந்தார். இந்த 2026 ஆண்டிலே உங்க வாழ்க்கையில விசுவாசத்தில் இருக்கிற நலிவுகளை அகற்றுவதற்காக, விசுவாசத்தை உங்களுக்குள்ளே ஊன்ற கட்டுவதற்காக என் தேவன் தாமாக முன் வருவார். ஆமென். நல்ல கவனிங்க, முன்னாக போகிறார். உங்க பிரச்சனைய நீங்க பேசி 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 அதிலிருந்து வெளியவே வராம இருப்பீங்க. 2025 ஆண்டில் நடந்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருப்பீங்க. அந்த பிரச்சனையே பேசி 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 மூழ்கி வெளியே வர முடியாமல் உங்க வீடு முழுவதும் ஒரு ரெட்டடிப்பா இருக்கிற, இருட்டடிப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக உங்க வீடு இருக்கும் காணப்பட்டால் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த மாலை வேளையில இறங்கி வந்து அந்த விசுவாசத்தை பழைய முந்திய நிலைக்கு திரும்ப வருவதற்காக அவர் தாமாக முன்னால் வருகிறார். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே ஒரு அடையாளத்தை கொடுப்பார். அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று ஆகாஸ் என்கிற ஒரு யூதாவின் ராஜா 2 முறை சீரியர், அதாவது 2வது முறை சீரியர் மிகப்பெரிய படையோடு கூட வருகிறார்கள். ஆகாசுக்கு பிரச்சனையாய் இருக்கிறது. அந்த நேரத்தில் ஏசாயாவை அனுப்பி கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பகுதியில், நீ பயப்படாதே ஆகாஸ், இந்த முறை உனக்கு ஆண்டவர் வெற்றி தருவார். நல்ல கவனிங்க, முந்தி இருந்த பிரச்சனை கொஞ்சம் பிரச்சனை, ஆனா இப்போது அவனுக்கு இருக்கிற பிரச்சனை பல மடங்கு. அதே பிரச்சனை பல மடங்கு வருகிறது. தீங்கு நிற்கும் போது ஏசாயா ஆகாசை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறார்? இது நடக்குமா நடக்காதா என்று அறிய வேண்டும் என்றால் ஒரு அடையாளத்தை கேள் என்று சொல்லுகிறார். உடனே ஆகாஸ் சொல்லுகிறான், கர்த்தரிடத்தில் நான் அடையாளம் கேட்கும் அளவிற்கு நான் பரிசுத்தவானும் இல்லை, அடையாளத்தை கேட்கிற அளவுக்கு நான் தகுதி உள்ளவனும் இல்லை என்று சொல்லி நினைத்த போது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நீ கேட்கவில்லை, கர்த்தர் தாமே உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பாராக. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். ஆண்டவரே, சின்ன பிரச்சனையை தீர்த்து விட்டீர், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில இப்பொழுது இருக்கிற பிரச்சனை பல மடங்கு பெரிய பிரச்சனை, இது எப்படியாகும்? கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? செய்வேன் என்று சொல்லுகிறார். என்னது? செய்வேன் என்று சொல்லுகிறார். நம்ப இஷ்டம், ஆனால் நம்ப முடியலை. நம்ம வாழ்க்கையில் அப்படிதான். ஏன்னா பிரச்சனை பெருசா முன்னாடி நிக்குது. கர்த்தர் செய்வார்னு சொல்றாரு, நீ பயப்படாதன்னு சொல்றாரு. நம்புவதற்கு இஷ்டம், ஆனா நம்ப முடியல. சூழ்நிலை அப்படி இருக்கிறது. அப்படி இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஆகாசே, நீ கேட்கவில்லை, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அதை முறியாமல் எரிகிற திரியை அணையாமல் காக்கிற ஒரு தெய்வம் உன்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. மங்கி எரிகிற திரியா இருந்தா அதை கர்த்தர் அணைத்து போட மாட்டார், இன்னும் தூண்டி எரிய செய்வார்.
எத்தனை பேருடைய வாழ்க்கையில் மங்கி எரிகிற திரியா இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் மங்கி எரிகிற திரியை அணையாமல் தூண்டி எரிய செய்வதற்கு ஒரு கர்த்தர் முன்னாலே போகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் வலுவான விசுவாசமாய் இருப்பதற்காக இயேசுதாமே, கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறார். நீங்கள் நினைக்கவே இல்லை, நான் பரிசுத்த ஆள் இல்லை, நான் அவரிடம் கேட்பதற்கு அவ்வளோ ஆயத்தம் என்னிடத்தில் இல்லை. நீங்கள் ஒருவேளை சொல்லியிருக்கலாம், ஆகாச போல, நான் ஆண்டவரிடத்தில் அடையாளத்தை கேட்பதற்கு நான் பெரிய பரிசுத்தவான் இல்லை, நான் ஜெபிக்கிற ஆணுல தகுதி என்கிட்ட இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், கர்த்தர் தாமே உங்களுக்கு தந்து நிரூபித்து காட்டுவார். அவர் தாமே முன்னால் போகும்போது தாமாக கொடுப்பதற்கும் வலுப்படுத்துவதற்கும் கர்த்தர் தாமாக செய்வதற்காக முன்னாலே போகிறார். அவர் தாமாக செல்வதனுடைய காரணம் என்ன? அவர் தன் பிள்ளையின் மேல அன்புள்ளவராய் இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தாமாக. ஆண்டவர் முன் செல்வதனுடைய நோக்கம் அவருடைய பிள்ளையின் மேல அவர் அன்புள்ளவர். அவர் தெரிந்து கொண்டவர்கள் இப்படி குழம்பி போய் நிற்க அவருக்கு விருப்பமில்லை, அவருக்கு இஷ்டமில்லை. அவரால் அழைக்கப்பட்டவர்கள் கலங்கி போக அவருக்கு விருப்பமில்லை, அவருக்கு இஷ்டமில்லை. அவர்கள் மேல் அன்புள்ள தேவன் தாமாக முன் வந்து நிரூபிப்பாராக. ஹல்லேலூயா. அற்புதம் செய்வாராக. இந்த நாளிலே கர்த்தர் அதை செய்ய துவங்குவாராக. 4 5வது கர்த்தர் தாமே முன்பாக போவதனுடைய காரணம் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். 5வது, நாம் அடைந்த வேதனைகளுக்கு, நாம் செலுத்தின கிரயங்களுக்கு அதையெல்லாம் மனதிலே வைத்து கனப்படுத்துவதற்காக ஆண்டவர் முன் செல்கிறார். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் தாமே முன்னே போக வேண்டும்? அவருடைய சபையை சேர்க்க வேண்டிய நேரம் அவருக்காக மணவாட்டி ஆயத்தமாய் இருக்கிறது. அந்த மணவாட்டியை சேர்க்கும் நேரம், அந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான தூதர்கள், பிரதான தூதனுடைய எக்கால சத்தம், தேவ தூதர்களுடைய ஆர்ப்பரிப்பு, ஆரவாரம் எல்லாமே அங்கே இருக்கிறது. எல்லாருமே அங்கே இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் காபிரியேலை பார்த்து தான் எப்பவும், நீ தாப்பா செய்தி கொண்டு போவ, நீயே போய் சபையை கொண்டு வந்து விடு என்று சொல்லாமல் கர்த்தர் தாமே இறங்கி வருகிறார். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் தாமே இறங்கி வருகிறார்? ஆண்டவர் காபிரியேல் கிட்ட சொல்லி இருந்தா சபையை ஒரு செகண்ட்ல பரலோகத்துக்கு என்ன பண்ணியிருப்பாரு? கொண்டு போயிருவாரு. கர்த்தர் தாமே என்று போட்டால் அர்த்தத்தை கொஞ்சம் சொல்லுகிறேன். ஆண்டவர் சில விஷயத்தை அவர் மட்டும்தான் அதை செய்ய விரும்புகிறார். ஏன்? தூதர்களை வைத்து அழைத்தால் யாரையாவது விட்டு விட்டு வந்து விடுவார்களா? இல்லை, எல்லாரும் வந்து சேருவார்கள். ஆனால் கர்த்தருக்கு அவர் சொல்றார், என்னுடைய இஷ்டம், என்னுடைய விருப்பம் என்ன தெரியுமா? நான் சேர்க்க போகிறதான இந்த என்னுடைய பிள்ளை நான் ரட்சித்த பின்பு, என் சொந்த பிள்ளையாக மாற்றின பின்பு, அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை இந்த பூமியில பஞ்சு மெத்தையாய் இருக்கவில்லை,
பாடுகள் நிறைந்ததாய், கண்ணீர் நிறைந்ததாய், வேதனை நிறைந்ததாய் இருந்தது. நஷ்டங்கள் வந்தது, எத்தனையோ புலம்பலின் சூழ்நிலை இருந்தது. அத்தனையிலும் என் பிள்ளை என்னை விட்டு விடாமல், என்னை நம்பி உறுதியாய் பற்றி கொண்டிருந்த அந்த நபரை நான் அழைப்பதற்கு வேறு யாரையும் அனுப்ப மாட்டேன், நானே போய் அந்த பிள்ளையை அழைத்து வருவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் உறுதியாய் இருந்து அவர் நாமத்தில் மேலுள்ள விசுவாசத்தினாலே, விசுவாசத்தை காத்து கொள்வதற்காக கிரயம் செலுத்தி இருந்தால் அதை கனப்படுத்த, எனக்காக என் பிள்ளையே இவ்வளவு நீ கிரயம் செலுத்தினாயே, இவ்வளவு நீ தியாகம் செய்தாயே, என் பிள்ளைக்கு நானே சென்று என் பிள்ளையை அழைத்து வருவேன். ஜனவரி மாதம் 26 வருகிறது. ஜனாதிபதி மாளிகையில் என்ன பண்ணுவாங்க, அநேகருக்கு விருந்து கொடுப்பார்கள். அநேகருக்கு விருந்து கொடுப்பார்கள். ஒருவேளை நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். கடிதம் உங்கள் வீட்டுக்கு வரும். என்ன வரும்? கடிதம் வரும். அந்த விருந்தில் வந்து பங்கு கொள்ளுங்கள் என்று சொல்லி. நீங்கள் அங்கே போகும்போது வேண்டுமானால் அதிகாரிகள் வந்து உங்களை என்ன பண்ணுவாங்க, அழைத்து கொண்டு போவார்கள். எந்த ஜனாதிபதியும் வந்து உங்களை அழைக்க மாட்டார். எந்த ஜனாதிபதியும் வந்து உங்களை என்ன பண்ண மாட்டார், அழைக்க மாட்டார். ஆனால் நம்மை அழைத்தாரே ஒருவர், அவர்தாமே வந்து நம்மை அழைப்பதற்கு காரணம். இயேசுவின் நாமத்திற்காக நீங்களும் நானும் செலுத்தினதான கிரயத்தை, செலுத்தினதான அவர் மேலே வச்சிருந்த விசுவாசத்தை கனப்படுத்துவதற்காக அவர்தாமே வருவார். அல்லேலூயா. எனக்கு கிடைத்த இந்த விசுவாசம் அநேகருக்கு கிடைப்பதற்காக என் நேரத்தை கொடுப்பேன் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. எனக்கு கொடுத்த இந்த விசுவாசத்தை அநேகர் பெறுவதற்காக என் நேரத்தை கொடுப்பேன், என் முயற்சியை கொடுப்பேன், என் பணத்தை கொடுப்பேன், என் உழைப்பை கொடுப்பேன் என்று கர்த்தருடைய ராஜ்யம் பரவுவதற்காக செலுத்தினதான தியாகத்தை ஆண்டவர் ஒதுக்கி போடுவது இல்லை. அதற்குரிய கனத்தை கொடுப்பதற்காக அவர் முன்பாக வருவார். அல்லேலூயா. அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17வது வசனம். வெளிப்படுத்தல் 7:17. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைகளுக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். நல்ல கவனிங்க. தூதர்களை பார்த்து கேட்கிறார், இவர்கள் யார்? இவர்கள் யார் என்றால் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். கேட்டுக்கொண்டே இருக்கிறான். கடைசியிலே ஒன்று காதில் விழுகிறது, தேவன் தாமே அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஆண்டவர் நினைத்திருந்தால் ஒரு ஆளுக்கு 2 தூதனை ஏற்படுத்தி கண்ணீர் யாவையும் துடைப்பா என்று சொல்லி இருக்க முடியும். ஆனால் சொல்லி இருந்தா தூதர்களும் அந்த வேலையை நேர்த்தியா செஞ்சிருப்பாங்க. தூதர்களும் அந்த வேலையை நேர்த்தி என்ன பண்ணியிருப்பாங்க, செய்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அதை செய்யவில்லை. கர்த்தர் தாமே அவர்கள் கண்ணீரை துடைப்பார். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். வெளிப்படுத்தல் 21:3-4. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே வாசமாயிருப்பார். அவர்கள் அவருடைய ஜனங்களாய் இருக்கும்படி தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார்.
அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, ஆ? துக்கமும் இல்லை, துக்கமும் இல்லை, ஆறுதலும் இல்லை, ஆறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. நல்ல கவனிங்க, கர்த்தர் தாமே அவர்களோடு இருப்பார். கர்த்தர் தாமே அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். துடைக்கும் போது என்ன தெரியுமா, அங்கு வேதனை இல்லை. கர்த்தர் இந்த ஆண்டிலே சிலரை கனப்படுத்துவதற்கு வேறு யாரையும் ஏற்படுத்த மாட்டார், அவரே வந்து செய்ய போகிறார். நீங்கள் அவருடைய நாமத்திற்காக விசுவாசத்தை காத்துக்கொள்வ, அவர் மேலுள்ள விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்காக நீங்கள் செலுத்தின கிரயத்தை, நீங்கள் செலுத்தின தியாகத்தை தேவன் மனதிலே வைத்து உங்களை கனப்படுத்துவதற்காக வேற யாரையும் வைக்க மாட்டாரு, அவரே வருவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆண்டில் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போய் இந்த 5 காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இது 5ஐயும் ஆண்டவர் செய்யணும்னா நாம் என்ன செய்யணும்? 2 காரியம் வேகமாக சொல்லுகிறேன். ஏசாயா 8வது அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 8வது அதிகாரம் 13வது வசனம். சேனைகளின் கர்த்தரையே, சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும், அவரே உங்கள் தயவும் பயமும், அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக, அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. வசனம் சொல்லுது, அவரே உங்களுக்கு பயமும் அச்சமுமாய் இருப்பார். அவரே முன் செல்வார், அவரே ஆட்கொள்ளுவார். நமக்கு வைத்திருக்கிற முதல் நிபந்தனை என்ன தெரியுமா? என்னை நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்கள். ரிவர்ஸ் பண்ணிட்டார். உண்மையிலே யார் பரிசுத்தம் பண்ணணும்? அவர் தான் நம்மை பரிசுத்தம் பண்ணணும். ஆனால் இப்போ ரிவர்ஸ் பண்ணிட்டார். இவ்வளவு நாள் நாம் என்ன நினச்சிட்டு இருந்தோம்? அவர் தான் என்ன பண்ணணும்? பரிசுத்தம் பண்ணணும். அப்போ தான் நான் பரிசுத்தம் ஆவேன்னு சொல்லி நாம் நினச்சோம். இப்போ ஆண்டவர் ரிவர்ஸ் பண்ணுகிறார். என்ன சொல்கிறாரு? என்னை நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னை நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்கள். அவர் முன் சென்று, கர்த்தர் தாமே முன் சென்று நிரூபிப்பதற்கு உம்மை எப்படிப்பா நாங்கள் பரிசுத்தம் பண்ணுவது? எங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணால் பரவாயில்ல, நீர் பரிசுத்தர். உங்களை நாங்கள் எப்படி பரிசுத்தம் பண்ணுவது அப்படின்னா, ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? உங்கள் கூட இருக்கிறாங்க பார்த்தீங்களா, உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க, வேலை செய்கிற இடத்துல நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் வாழ்கிற பகுதியில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க உங்களை பார்த்து சொல்லணும். என்ன சொல்லணும்? இவங்கெல்லாம் இதை செய்ய மாட்டாங்க, இவங்கெல்லாம் இதை செய்ய மாட்டாங்க. ஏனென்றால் அவர்களுடைய ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார். அவருடைய ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார். நாம் போகிற இடத்திற்கெல்லாம் அவங்க வரமாட்டாங்க, நாம் போகிற இடத்திற்கெல்லாம் அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா அவர்களோடு கூட அவங்க ஆண்டவர் சொல்லியிருக்காரு, எல்லா இடத்துக்கும் உங்கள் கால்கள் ஓடக்கூடாது. நாம் பார்க்குற எல்லாத்தையும் அவங்க பார்க்க மாட்டாங்க, நாம் பார்க்குற எல்லாத்தையும் அவங்க பார்க்க மாட்டாங்க. நாம் பேசுவது போல வீணான கட்டுக்கதைகளை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் வேதம் அதை அவர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அப்படி ஒருவர் உங்களை சொன்னா நீங்க ஆண்டவரை பரிசுத்தம் பண்றீங்கன்னு அர்த்தம். இப்ப பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம சுத்தி இருக்கிறவங்க சொல்லணும், அவங்க இதை செய்ய மாட்டாங்க, நாம் போகிற இடத்துக்கு அவங்க வரமாட்டாங்க, நாம் பார்க்குற ப்ரோக்ராமெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க, நாம் பேசுகிற வீணான பேச்சுக்களை எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்கன்னு என்று ஒருவர் உங்களை குறித்து சொல்வார்களானால் நீங்கள் ஆண்டவரை பரிசுத்தம் பண்ணுறீங்க. அதைத்தான் கர்த்தர் இந்த ஆண்டில் எதிர்பார்க்கிறார். அப்படி ஆண்டவரை நீங்கள் பரிசுத்தம் பண்ணீங்கன்னா அவர் கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போய் இந்த 5 காரியத்தையும் நிறைவேற்றுவார். 2வது கண்டிஷன், உபாகமம் 30:20. உபாகமம் 30:20. கர்த்தர் உன் பிதாக்களாகிய
கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாய் இருப்பார். ஆண்டவர் நம்மிடம் கேட்பது அவரை பற்றிக் கொள்வாயாக. ஆனால் இயேசுவை பற்றிக் கொள்வது என்பது என்ன? அவரில் அன்பு கூர்ந்து அவருக்கு செவி கொடுப்பது. உண்மையில் அன்பாக இருக்கிறேன், ஆகவே கீழ்ப்படுகிறேன். அப்ப அன்பு கூறாமலும் கீழ்ப்பட முடியும், அப்படிதானே? அன்பு கூறாமலும் கீழ்ப்படிய முடியும். ஆனால் ஆண்டவர் கேட்கிற காரியம் என்ன தெரியுமா? நீ என்கிட்ட கீழ்ப்படியாம, என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம என்னிடத்துல உன்னால் அன்பு கூற முடியாது. என் வசனத்துக்கு நீ கீழ்ப்படியாம, என் வசனத்துக்கு உடன்பட்டு நீ நடக்காம நீ என்னிடத்துல என்ன பண்ண முடியாது? அன்பு கூற முடியாது. இந்த மாலையில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் உண்மையில் அன்பாக இருப்பதும் நீர் எனக்கு சொல்லுகிறதான ஒவ்வொரு ஆலோசனைகளுக்கும் கீழ்ப்படிவதும் இந்த ஆண்டில் என்னுடைய வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒன்றாக இருந்தால் இயேசுவை பற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். அதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், என் பிள்ளை என் ஆலோசனைக்கு கீழ்ப்படியது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்று பார்க்கிற கர்த்தர் அவர் தாமே உங்களுக்கு முன்பாக போவார். இந்த 2 கட்டளைகளுக்கும் நாம் உடன்பட்டால் நான் தைரியமாக விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், கர்த்தர் இந்த ஆண்டிலே அவர் தாமே உங்களுக்கு முன்பாக போவார். எல்லாரும் முழங்கார் படிடுவோம். முழங்கார் படிட்டு கண்களை மூடி, கர்த்தர் நம்மை ரொம்ப நேசித்திருக்கிறார். ஆகவே இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அந்த ஆரம்பத்திலேயே கர்த்தர் தாமே, அந்த 2 வார்த்தையை நல்லா ஆணித்தரமாக மனதில் எழுதி கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். ஏன் அதை அழுத்தமாக ஆண்டவர் சொல்லுகிறார்? கர்த்தர் தாமே. உன் ஜெபத்தின் வார்த்தைகளை நான் நிறைவேற்ற போகிறேன். நீ நினைக்கிறாய் நான் ஜெபித்தேன், ஆண்டவர் என் ஜெபத்தை மறந்துட்டார்னு. இல்லை, உன் ஜெபத்தின் வார்த்தைகளை நான் மறக்கவில்லை. அந்த ஜெபத்தின் வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்காக உனக்கு முன்பாக நான் போகிறேன். 2வது, கர்த்தர் தாமே முன்பாக போவதற்கு காரணம் அவரை தவிர யாராலும் செய்ய முடியாது என்பதை காண்பிப்பதற்காக, செய்வதற்காக என் ஆண்டவர் முன்பாக அவர் தாமே போகிறார். 3வது, நமக்கு ஒரு உண்மையை சொல்ல தாமாக அவர் முன்பாக வருகிறார். 4வது, நாம் அடைந்த வேதனை, அவருடைய நாமத்தின் நிமித்தம் செலுத்தின கிரையங்களை மனதில் வைத்திருக்கிறவர் நம்மை கனப்படுத்துவதற்காக நமக்கு முன்பாக போகிறார். 5வது, எனக்கு பொறுப்பு உண்டு, உன்னை குறித்த பொறுப்பு உன்னை காட்டிலும் எனக்கு உண்டு, அதிகம் உண்டு என்பதை நமக்கு காண்பிப்பதற்கு, நிரூபிப்பதற்கு நமக்கு முன்பாக போகிறார். ஆனால் அந்த 5 நான் உனக்காக செய்ய ஆயத்தம்பா, நானே செய்கிறேன், வேறு யாரையும் அனுப்பி இல்லை, நானே செய்ய ஆயத்தம். ஆனால் என்னுடைய நிபந்தனைக்கு நீ கீழ்ப்படியணும். முதல் நிபந்தனை, நீ இருக்கிற வீட்டில், நீ வேலை செய்கிற இடத்துல, நீ படிக்கிற இடத்துல, நீ குடியிருக்கிற ஏரியாவில் உன்னை பார்க்குறவங்க சொல்லணும், அவங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்க, நான் போகிற இடத்துக்கு அவங்க வரமாட்டாங்க, நாம் பார்க்குற ப்ரோக்ராமெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க, நாம் பேசுகிறது போல் வீணான பேச்சுகளை பேச மாட்டாங்க. ஏனென்றால் அவங்க வேதம் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறது. ஆண்டவரே, உம்மை நான் பற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நான் மற்றவர்கள் எங்களை குறித்து சொல்லும்போது உங்களை நாங்கள் பரிசுத்தமாக்குகிறோம். அந்த அனுபவம் இந்த ஆண்டிலே எனக்குள்ளே வரட்டும். ஒப்பு கொடுங்க. 2வது, அவருடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ கீழ்ப்படியணும்.
நான் சொல்லுகிற ஒவ்வொரு ஆலோசனைக்கும் நீ கீழ்ப்படிந்து அன்பு கூறணும். இந்த ரெண்டும் பிரியக்கூடாது. நான் சொல்லுகிற ஆலோசனைக்கு கீழ்ப்படியணும், என் மேல அன்பு கூறணும். இந்த ரெண்டும் பிரிக்க முடியாத ஒரு வாழ்வாய் நம்முடைய வாழ்வு இருக்குமானால் இயேசுவை நாம் பற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். இது ரெண்டையும் நாம செய்யும் பொழுது இந்த 5 உனக்கு முன்பாக போய் நானே செய்ய ஆயத்தம். இன்றைக்கு கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இந்த 2 காரியத்தையும் நான் செய்ய ஆயத்தம். ஆண்டவரே, என்னை குறித்து மற்றவர்கள் சொல்லும்போது உம்மை நான் பரிசுத்தம் பண்ணணும். 2வது, உம்முடைய ஆலோசனைக்கு நான் கீழ்ப்படியணும், உண்மையில அன்பு கூறணும். இந்த 2 பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்குமானால் நான் இயேசுவை பற்றி கொண்டிருக்கிறேன். அதை கர்த்தர் பார்க்கணும். அதை கர்த்தர் பார்த்து எனக்கு முன்பாக அவரே போய் செய்யணும். பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட இந்த நாளில் பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தர் தாமே எங்களுக்கு முன்பாக போகிறவர். எங்களுக்கு முன்பாக போய் 5 காரியங்களை நீ செய்வதற்காக கர்த்தர் தாமே முன்பாக போகிறீர். முன்பாக போகிற தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த 5ஐயும் நீங்களே போய் செய்யணும்னா நான் செய்ய வேண்டிய 2 நிபந்தனை எனக்கு சொல்லி இருக்கிறீர். இந்த 2 நிபந்தனைக்கு நான் உடன்படுகிறேன். இந்த 2 நிபந்தனை என்னுடைய வாழ்க்கையில செய்ய நான் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுகிறேன். என்று தீர்மானம் பண்ணுகிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த 5 காரியத்தையும் செய்வதற்கு கர்த்தர் தாமே முன்பாக போகிறீர். எங்க பிள்ளைகள் அதை காணட்டும், அனுபவிக்கட்டும். வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் வசனத்தால் கர்த்தர் மூடி நடத்துங்கப்பா. உம்முடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து உண்மையிலே அன்பு கூற கர்த்தர் உதவி செய்யும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.